Hello guys, welcome to PC Tamilan channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ நிறைய யூசர்ஸ் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் என்னன்னா சம்டைம்ஸ்ல சாஃப்ட்வேர் எதுவுமே நம்ம லேப்டாப்பா இருக்கட்டும் பிசியா இருக்கட்டும் இன்ஸ்டால் பண்ண முடியல அப்படின்னு நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றாங்க. அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா கீழ இருக்க ரெட்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்பதான் நம்ம ஒரு ஃபியூச்சர் வீடியோஸ்மே உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். நீங்க நம்ம சேனலோட சோஷியல் மீடியாஸை ஃபாலோ பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளார போலாம். கைஸ், நீங்க பிசி ஆன் பண்ணிட்டு டைப் ஹேர் டு சர்ச்ல REG எடிட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி என்டர் கொடுங்க. ரெஜிஸ்ட்ரி எடிட்டர் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் எஸ் ஆர் நோ அப்படிங்கிறதுல நீங்கள் எஸ்ங்கிற ஆப்ஷனை கொடுத்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 5 டைப் ஆஃப் ஃபோல்டர்ஸ் ஷோ ஆகும். அதில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது ஹச்கி கிளாஸஸ் ரூட் அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் இருக்க ஏரோ சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஃபோல்டர்ஸ் ஷோ ஆகும். நீங்கள் டிஃபால்ட்டாகவே சர்ச் பண்ணலாம். அது MSI அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு MSI பேக்கேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்க ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குள்ளார ஒரு 3 ஃபோல்டர்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா செகண்டாக ஷெல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் லெஃப்ட் சைடில் உள்ள ஏரோ மார்க் கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 4 டைப் ஆஃப் ஃபோல்டர்ஸ் ஷோ ஆகும். நீங்கள் இப்போ ஷெல்லில் கர்சர் வச்சு செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகும். அந்த பாப்பப்பில் நியூ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீ அப்படிங்கிற இன்னொரு பாப்பப் ஓப்பன் ஆகும். அந்த கீயை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ கீ ஓப்பன் ஆகிடும். அதில் நியூ அப்படின்னு நீங்கள் நேம் கொடுத்து என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணி நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஒரு கிரியேட் ஆகிருக்கும். அதோட வேல்யூ செட் பண்ணியிருக்காது. அதை இங்கே டிஃபால்ட்டுங்கிறதுல டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வேல்யூ செட் பண்ணுற ஒரு ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதில் கேப்ஸில் என் இன்ஸ்டால் ஸ்பேஸ் AS ஸ்பேஸ் அப்புறமா அண்டு சிம்பிள் போட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டில் இன்ஸ்டால் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிற ஒரு இது உங்களுக்கு சேவ் ஆகிரும். அதை செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ நீங்கள் நியூ அப்படிங்கிறதுல ரைட் கிளிக் வச்சு மறுபடியும் நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணி கீங்கிற இன்னொரு பாப்பப்பில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ கீ ஓப்பன் ஆகிருக்கும். அதை நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அதில் கமாண்ட் அப்படின்னு நேம் கொடுத்துருங்க. கமாண்டுன்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்துருங்க. என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த கமாண்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபால்ட்டாக ஒரு இது க்ரியேட் ஆகிருக்கும். அதில் அதுலேயும் வேல்யூ செட் பண்ணியிருக்காது. அதில் தான் நம்ம ஒரு வேல்யூ செட் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் டிஃபால்ட்டை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வேல்யூ டேட்டா ஓப்பன் ஆகிரும். அதில் நீங்கள் MSIEXEC இது நான் மேலே ஷோ பண்ணியிருப்பேன். நீங்கள் அதை பார்த்து டைப் பண்ணிங்க. ஸ்பேஸ் கூட கரெக்டாக டைப் பண்ணணும். நீங்கள் ஒரு ஸ்பேஸ் விட்டு ஸ்லாஷ் போட்டு I ஸ்பேஸ் பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டு டபுள் கொட்டேஷன் போட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் என்ட்ரு கொடுத்துருங்க. சாரி, அந்த பர்சன்டேஜ் பக்கத்தில் 1ங்கிறத கொடுத்து நீங்கள் என்ட்ரு கொடுத்துருங்க. என்ட்ரு கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு இப்போ ஸ்டோர் ஆகிரும். இப்போ டேட்டாங்கிறது இடத்துல MSIEXEC ஸ்பேஸ் /I ஸ்பேஸ் %1 அப்படிங்கிறது செட் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் இந்த கமெண்ட்ஸை க்ளோஸ் பண்ணிங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் பிசியை நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஒன் டைம் நீங்கள் கண்டிப்பாக ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு
மறுபடியும் ஒரு ஏதாவது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 100% வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகும். இதுக்கு பிசி தமிழ் சேனல் கேரண்டி. கைஸ், இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் ஒரு ஃபியூச்சர் வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓ, தேங்க்யூ.